இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 10:4. நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளைகளை வரப்பண்ணுவேன். எகிப்து ராஜா பார்வோன் இந்த முறையும் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினாலே 8வது வாதியாக வெட்டுக்கிளியை அனுப்பி கல்மழையிலே மீந்ததை வெட்டுக்கிளிகள் சாப்பிடும் என்று மோசே அவனுக்கு சொல்கின்றார். இந்த வாதை நாட்டை வெட்டுக்களிலிருந்து பாதுகாக்கும் என்று எகிப்திய கருதி வணங்கி வந்த சேபிஸ் என்ற தெய்வம் ஒரு தெய்வம் அல்ல என்று வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையிலே எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பித்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்கள் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.